நம்ம கட்சி கொடி போட்டுட்டோம்னு சொன்னா நாம வந்து சாதாரண மக்களை விட உயர்ந்தவர் அப்படிங்கிற மனநிலை யாருக்கும் வரக்கூடாது. நீங்க திருமாவளவன் அவர்களோட விஷயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவரோட கூட வந்தவங்க ஈவன் அவரோட பாடி லாங்குவேஜே கூட அன்பிகமிங் ஆஃப் அ லீடர். ஒருவர் வந்து தப்பு செஞ்சாரு இல்ல செய்யலங்கிறது வேற விஷயம். ஆனா ஒரு இண்டிவிஜுவலை இப்படிதான் நீங்க டீல் பண்ணுவீங்களா? அப்ப எந்த அளவுக்கு உங்களோட மைண்ட் வந்து இதுல ஒரு உங்க கட்சியோட விஷயத்தை காட்டணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது எனக்கு. ஒரு இண்டிவிஜுவலை இத்தனை பேர் சேர்ந்து நீங்க மிரட்டுறதும் அதுக்கு பின்னால அதை பத்தி அவங்கள பத்தின ஒரு விமர்சனம் வைக்கிறதும் ஒரு சாதாரண இன்சிடென்ட் கூட அரசியலா மாற்ற முடியுமான்னு ட்ரை பண்றதா தான் நான் அதை பாக்குறேன். ஏன் ஒரு பொறுமை இருக்க மாட்டேங்குது? கட்சி கொடி போட்டு நம்ம எல்லாத்த விட உயர்ந்தவங்களா? சாதாரண பெடஸ்ட்ரியனை விட இல்ல மற்ற 2 வீலர் ரைடர்ஸ் விட நம்ம உயர்ந்தவங்களா? இல்ல. அந்த மனப்போக்கே ரொம்ப ஒரு ஆபத்தான மனப்போக்கு. கரூருக்கு வந்து விஜய் மக்களை சந்திக்கிறாங்க, பாதிக்கப்பட்டவங்க சந்திச்சு போறாங்க, உள்ள மண்டபத்தில் வச்சு அதுக்கான ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி மண்டபம் நிறைய மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்தில் யாருமே வந்து வரல, ஒட்டுமொத்தமாக மிரட்டி வைக்கப்பட்டிருக்காங்க. அது குற்றச்சாட்டு இல்லைங்க, நிறைய இடங்கள்ல பாக்குறோம். நீங்க வந்து எங்களோட பொதுவான நிகழ்ச்சிகளுக்கு வரக்கூடிய அமைப்புகளோட தலைவர்கள் இல்லைன்னா சில சமயம் தொழிலதிபர்கள் கல்லூரியை நடத்துறவங்க இவங்களெல்லாம் பர்சனலா கூப்பிட்டு திமுக காரங்க மிரட்டுறாங்க. அது ஓப்பனா நாங்க சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களும் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க, பிரைவேட் ஆளுங்க. இது வந்து என்னன்னு கேட்டா என் குடும்பம் எங்க ஆட்சி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அதிகாரத்தோட மமதையோட உச்சத்துல இன்னைக்கு திமுக இருக்கு. அதனால இந்த மண்டபத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதெல்லாம் ஆச்சரியப்படுறக்கே இல்லைங்க. எல்லா இடத்துலயும் நடத்துற வேலை தான் அது. 65 வயதை கடந்த நபருக்கு உதயநிதி திராவிட மாடலுடைய சுயமரியாதையை நம்முடைய துணை முதல்வர் இளவரசர் வெளிக்காட்டிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு இவங்க அடிமையாக ஒரு சமுதாயத்தை வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு கட்சியில மூத்த உறுப்பினர் மக்கள் பிரதிநிதியா இருந்தவர் கூட வெளிப்படையா இத்தனை பேர் மக்கள் முன்னால காலில் விழுக வைக்கிறாங்கன்னா இவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில எல்லாம் அவங்க எல்லாம் எப்படி நடத்துவாங்க? இதுதான் சுயமரியாதை. சுயமரியாதை என்கின்ற பெயரை கொண்டு தமிழக மக்களை அடிமைப்படுத்துகின்ற வேலையை தான் திமுக கட்சி பண்ணிட்டு இருக்கு. இங்க பாருங்க, ஒரு தலைவரை மரியாதை நிமித்தமா நடத்துறதுங்கிறது வேற. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த இதை தாண்டி என்ன ஸ்டேச்சருங்க? அப்படியே காலில் விழுந்தா கூட பதற வேண்டாமா? என்னமோ ஒரு என்ஜாய் பண்ணி நிக்கிறாருங்க. சினிமாவோட ஒரு வேலை நினைச்சிட்டாரு. இங்க பாருங்க, அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு நடந்தது, இப்படி நடந்தது, இப்படி நடந்தது. நான் பொதுவா சொல்றேன், காலில் விழணும்னு சொன்னா அந்த மரியாதை. இப்ப நீங்க வந்து என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் கேட்கறது சுயமரியாதை என்கே பேசுகின்ற இயக்கம். நான் கேட்கிறேன், நாங்க ஒரு சன்னியாசி காலில் 15 வயசுல இருக்கிறவங்க காலில் கூட விழுகிறோம். மரியாதை இதெல்லாம் இருக்கு. அதனால யார் காலில் விழறீங்க, யார் விழறாங்க அப்படிங்கறதாங்க அது முக்கியம். நான் வந்து இதுல எந்த கருத்தை என்னோட கருத்தை சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலில் விழுகிற கலாச்சாரம் என்பது நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? என்ன இது வந்து உடனே வந்து இப்படி 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 திருப்பி அப்படி போடுறத வச்சுக்காதீங்க. உங்களோட கேள்வி எல்லாம் முடிச்சதுப்பா, சொல்லுங்க. போட்டியா? ஏங்க வெற்றிவேல் அவர் ஒரு பயணம் பண்ணாரு. ஆமா, அதுக்கு போட்டியாக தான் இது தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக பண்றாங்க. ஏங்க இது கட்சியோட வேலைங்க. இது கட்சியில யார் தலைவர் வந்தாலுமே திரு டாக்டர் எல் முருகன் அவர்கள் இருந்தபோது வெற்றிவேல் யாத்திரை, அதுக்கப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது எண்மண் எண் மக்கள் யாத்திரை, இப்போ திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் குனிந்து போன தமிழகத்தை தலைநிமிர வைப்பதற்காக தமிழகம் தலைநிமிர யாத்திரை. இல்லைங்க, ரோட் ஷோ அப்படிங்கிறது இப்ப வந்து கோர்ட்ல வந்துட்டு நிறைய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே போட்டு இருக்கிறாங்க. அது இன்னும் கிளாரிட்டி வர்ற வரைக்கும் ரோட் ஷோ அப்படிங்கிறது இருக்காது. முடிச்சிடறேன். காலையில வந்து பல்வேறு பிரிவுகளை சார்ந்த மக்கள், அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து கூட்டம், இந்த மாதிரி தான் அதை எடுத்துட்டு போறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.